ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. சண்டே மார்னிங் மாமியார் ஊருக்கு போனாவே நான் சொல்லியிருக்கேன்ல, நிறைய கடலக்காய் செடி போட்டிருப்பாங்க. மார்னிங்கே வந்து வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. பாட்டி வந்து கடலக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 5 படி அள்ளி போட்டிருந்தாங்க. எங்கள் மாமியார் 5 படியில் இல்லை 3 படி தான் கிண்டில் அடிச்சோடனே அவங்க திருப்பி கொட்டிட்டு திருப்பி அள்ளி போடுறாங்க. சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய கடலக்காய் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சண்டே ஆனாவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு கடலக்காய். எல்லோரும் சேர்ந்து வாங்கிட்டு இருந்தோம். சண்டேனாவே நான்வெஜ் இல்லாமல் எப்படிங்க. மார்னிங்கே வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மட்டன் வந்து ஊர் சைடு தாங்க இந்த மாதிரி நல்லா பிங்கிஷாக இருக்கும். அது நல்ல கொழுப்போட செம்மையாக இருக்கும். எல்லா ஆட்டுக்கறியாக இருக்கும். அது போக மீனும் வாங்கிட்டு வந்துருந்தேங்க. இது தம்பிக்கு வந்து சுவரட்டி, ஈரல், சுட்டு கொழுப்பு அதெல்லாம் போட்டு ஒரு சூப்பு மாதிரி எப்போவுமே நான் ரெடி பண்ணுவேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேங்க. இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கன்சீவாக இருக்கிறவங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈரல், சுவரொட்டி, சுத்து கொழுப்பு ஒரு 5-6 கறி போட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி விட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு வெறும் தண்ணி மட்டும் விட்டு ஒரு 10 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சூப்பரான சூப்பு ரெடி. இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நம்ம மசாலா போட்டு வச்சுட்டா தான் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபிஷ்ஷும் அப்படி தாங்க. அங்கே பவானி சாகர் டேம் வந்து பக்கத்துலேயே இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்னிங்கே கிடைக்கும். போய் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபிஷ் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நான் ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிடுவேங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுருவேன். ஊர்லங்கிறங்காட்டி மாமியார் வந்து மசாலாலாம் எதுவும் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய் ஜேபி மசாலா தான் அங்கே இருந்துச்சு. அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் போட்டு உப்பு போட்டு பரட்டிட்டோம். இது வந்து உதிராமல் இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உதிராது. குழம்புக்கு தனியாக வந்து மீனை எடுத்து வச்சுட்டு ஃப்ரைக்கு தனியாக வந்து போட்டு கலக்கிட்டுருக்கேன். ஒரு முட்டையும் கொஞ்சம் கடலெண்ணெயும் ஆயிலோ விட்டு பரட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மசாலா வந்து உதிரவே உதிராது. நல்லா வந்து மீன்லேயும் இறங்கியிருக்கும். நான் ரோஸ்ட்டுக்கு பரட்டியாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் தலை கொஞ்சம் பீஸோடு எடுத்து வச்சுட்டேங்க. அவங்கள குழம்பு மீன் தான் சாப்பிடுவாங்க விரும்பி, வயசானவங்கிறதுனால. நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மசாலா பரட்டிட்டோம். இது வந்து மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம். அப்படியே சைட் பை சைடு வந்து மட்டனுக்கு வந்து செலவு குழம்பும் அதுக்கப்புறம் கடல தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெண்டுமே வந்து செஞ்சேங்க. எனக்கு காலையிலைக்கு வந்து தேங்காய் கல் அரைச்சி விட்டுட்டோம். மத்தியானத்துக்கு கொஞ்சம் செலவாட்டி வச்சுக்கலாம், கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்போ அங்கே காலையில் திருப்பி லெமன் விற்றுட்டு வந்தாங்க. அதை போய் யாருன்னா வாங்கிட்டு வந்துட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சமைக்கும்போது வியாபாரம் வந்துட்டு இருந்தனால மாமியார் பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேங்காயில் எடுத்து கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா நினைப்பாங்க, பையன் நம்மளுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறான், கொண்டாட்டி வந்தோடனே அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை இல்லைங்க. அவங்க அப்படியே ஏஜ் ஆனோடனே அப்படியே வந்து மாறிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்கள், கறி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது பாருங்கள். இலை ஆட்டுக்கறி ஊர் சைடு தாங்க இந்த மாதிரி கிடைக்குது. நானும் கோயம்புத்தூர்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட்டோ சாஃப்ட்னஸோ வந்து அங்கே வர்றதில்லை. இது தேங்காய்க்கல் ஆட்டி வச்ச குழம்புக்கு வதக்கி விட்டுருக்கேன். இது வந்து செலவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது தனியாக இன்னும் செய்யணும். தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே தான் மட்டன்லேயும் செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. இப்போ மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கணும். தக்காளி கொஞ்சமாக தான் நாங்கள் புளி விடுவோம். இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ எண்ணெயிலே வந்து பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயமே சேர்த்திக்கணும். ஏன்னா அப்போ தான் பூண்டு சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆயிருங்க. புளி விட்டு செய்கிறது அப்படின்னால மீன் குழம்பு பொடியெல்லாம் போட்டு செய்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா நல்லா ஜீரணம் ஆயிரும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஊரில் தக்காளியும் அதே மாதிரி தாங்க செம்மையாக இருக்கும். செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வருவாங்க. நல்லா பிங்கிஷாக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்புறம் கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா தான் போட்டு வச்சேங்க. இங்கே என்ன நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்குவேன். சரி, அங்கே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கின ஜேபி மீன் குழம்பு மசாலா தான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் வந்து புளி தண்ணி கரைசல் வந்து உள்ளே விட்டுக்கிட்டா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை கடைசியாக இறக்கும்போது போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க.
வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சிருச்சு. புளியும் பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா புளி கரைசல் கூடவோ குறைச்சோ விட்டுக்கலாம். நம்ம மெயின் வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எங்கள் ஸ்டைலில் இப்படி தான் வைப்போம். சென்னையிலலாம் வந்து ஒரு அரைச்சுட்ட மாதிரி வைப்பாங்க. இப்போ தேங்காய் கல் ஆட்டி வச்ச குழம்புக்கு அதே மாதிரி சின்ன வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிறது தாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ ரெசிபியே நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டனில் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் போனோன்னா மட்டன் சிக்கனில் செய்கிறதுக்கு தனி பாத்திரம் வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி எல்லா பாத்திரத்துலையெல்லாம் மாமியார் வந்து புழங்க மாட்டாங்க. அதுக்குன்னு பட்டா ஒரு 4 பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து நான்வெஜ்ஜுக்கு அப்புறம் வெஜ்ஜுக்கு. அதனால தான் பாத்திரம் இப்படி இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறியை போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் சூப் எடுத்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கே ரொம்ப பிடிக்கும். எவ்ரி சண்டே எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சுட்டு எனக்கு சின்ன வயசுலலாம் கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி வந்து வேகிறப்ப அந்த தண்ணி வரும் பார்த்திங்களா, அது நல்லா எசன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கறி நல்லா இந்த மாதிரி ஒயிட்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணணும். கறி போட்டுன்னு டப்புன்னு எல்லாம் போட்டு விசில் விட்டு செஞ்சாலும் அது டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி செட்டியிலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை விட மண் செட்டியில் செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ அது பழைய வீட்டில் இருந்துச்சு, அதனால் 8 வர டைம் இல்லைன்ட்டு நார்மல் செட்டியிலே செஞ்சாச்சு. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லைட்டாக உப்பு, கொஞ்சம் தக்காளி போட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூப் எடுத்துக்குவோம் நாங்கள் எப்போவுமே. பாருங்கள், ஒரு தக்காளி போல் போட்டாச்சு, கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. ஊருக்கு போனாவே வந்து நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே கறி ஆகட்டும், நாட்டுக்கோழி, மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். போனால் தவறாமல் மாமியாரும் மாமனாரும் எங்களுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம போய் செஞ்சு சாப்பிட்டா சரி. அங்கே போய் சாப்பிட்டா தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டா ஃபீலு இருக்கும். இங்கெல்லாம் தோட்டங்காடு தாங்க, அதனால் நிறையா ஆடு எல்லாம் வளர்த்துவாங்க, கோழியெல்லாம் வளர்த்துவாங்க. பாருங்கள், சூப்பு சொன்னேன்ல, 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு பிடிக்கும். இப்போ தேங்காய் கல்லை அரைச்சி விட்ட குழம்புக்கு வந்து 2 ஸ்பூன் போல் மல்லி போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அது கூடயே ஜீரகம், சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு, தேங்காய், கசகசா அதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி விட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். குருமிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். சின்ன துண்டு பட்டை அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணணும். கொத்தமல்லி 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, பட்டை ஒரு சின்ன துண்டு, அப்புறம் இஞ்சி 2 பல், பூண்டு அதே மாதிரி 2 துண்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியாக தேங்காயும் கல்லையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு தேங்காய் கல்லை ஆட்டி வச்ச சாம்பார் ரெடி ஆயிருங்க. இது அப்படியே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி மிளகாட்டின குழம்புக்கு வடித்து தாளிப்போம், அதே மாதிரி வடித்து தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. குறை அரைச்சோன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வராது குழம்பு. வதக்கி விட்டு சூப் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆட்டின தேங்காய் கடலை பேஸ்ட்டை உள்ளே விட்டாச்சு. அதை அப்படியே நல்லா வெந்து வரணும். நம்ம விட்டதில் பாதி அளவு வேகிற அளவுக்கு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி தனியாகவும் குழம்பு தனியாகவும் வடித்து வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. சண்டே ஆனாவே மார்னிங்கே வந்து நான்வெஜ்ஜு இட்லியோடு எங்கள் பாப்பா கொடுக்கணும். அப்போ தான் வந்து நிக்கிதா குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கறியை தனியாக வடித்து தாளிக்க போகிறேன். அப்படியே குழம்போடையும் சாப்பிடலாங்க. அதை விட வடித்து இந்த மாதிரி உப்பு காரம் போட்டு வதக்கி தாளித்து விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கறி நல்லா உப்பு காரம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு பெரிய வெங்காயம் 1 போட்டு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கலாம். அப்புறம் கறியை வந்து வடித்து உள்ளே போட்டாச்சு.
நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. நம்ம எந்த ஒரு எண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேங்காய் தொட்டியோ எதுவுமே போட வேண்டியதில்லை. ஊர் சைடில் வந்து நம்ம கறி வாங்கினோம் அப்படின்னா அப்படியே நார்மலாக செடியில் வதக்குனாவே வெந்துடும் நல்லா. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு தக்காளி போல் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வதக்கி இறக்கணும் அப்படின்னா சுட சுட வறுத்த கறி ரெடி ஆகிடும். அப்போ அதிலே வந்து நம்ம குழம்பு செஞ்சுருந்தோம்ல, அந்த குழம்பு ஒரு 2 கரண்டியும் கொஞ்சமாக தண்ணியும் விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பச்சை ஸ்மெல் வந்து வராது. சுட சுட இட்லி, குழம்பு, வறுத்த கறி எல்லாமே ரெடி. சரியான பசி, லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே நான்வெஜ் செஞ்சாவே கொஞ்சம் லேட் ஆகிடும். செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் தான் வந்து அக்காவோட அப்பா வீடு இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஈவினிங் போல் கிளம்பிட்டோங்க. அங்கே வந்து அவங்க வீட்டில் நெசவு தொழில் தான் வந்து செய்கிறாங்க. போனோடனே அர்ணவக்குட்டிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக போயிடுச்சு. போய் தாத்தா நெய்யறதை பார்த்துட்டு தாத்தா பக்கத்துலேயே போய் ஏறி உட்காந்துட்டாரு. பாருங்கள் எப்படி போய் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டாண்டு தறின்னு சொல்லுவாங்க. அவங்க வயசானதுனால கீழே வந்து குழி இருக்கும், அந்த மாதிரி இறங்கி இறங்கி ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு தறி போட்டுட்டாங்க. இது அப்படியே பெஞ்சு மாதிரி தான் இருக்கும், அப்படியே மேலோடய உட்காந்துட்டு இறங்கிக்கலாம். ஒவ்வொரு நெசவாலையும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு சரிக்கும் எவ்வளோ வாட்டி கை ஒரு அசைவும், காலில் 2 கால்லையும் 2 பெடல் பண்ணிக்கிட்டே 2 கையும் வேலை செய்யணும். மொத்தம் பாடியே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெய்கிறாங்க பாருங்கள். அதனால தான் வந்து ஹேண்ட்லூம் சாரீ அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு மிக்க சாரின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்பியூர் பக்கம் ஆவகட்டுப்பாளையம் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஹேண்ட்லூம் சாரீஸ் இருக்குங்க. பட்டு சாரீ, கோரா சாரீ, சாஃப்ட் சில்க் எல்லாமே இருக்குது. அப்படியே முடிச்சுட்டு தாத்தா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வர வழியில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கே செம்மையாக கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துன்னு அருணவ் ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டார். அங்கே வந்து வாய்ப்பாடெல்லாம் எழுதியிருந்தாங்க, டேபிள்ஸு, அப்புறம் கேர்ள் பேபி, பாய் பேபி அதெல்லாம் வரைஞ்சி ABCD அதெல்லாம் எழுதியிருந்தாங்க. இன்று தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி ஸ்லோகம்லாம் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்துன்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பெரிய இழந்த மரம் இருந்துச்சு. கொசன்னு அவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் 1 2 பழுத்துருந்துச்சு. அதையும் பறித்து சாப்பிட்டுட்டு சண்டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.